குருவும் சீடனும் சேர்ந்து பிரார்த்திக்கின்ற வேண்டுகின்ற மந்திரம்தான் இந்த சாந்தி மந்திரம். குருவும் சீடனும் சேர்ந்து நம் இருவருக்குள்ளும் ஞானம் முழுமையாக மலரட்டும். அது புரிஞ்சுக்க முடியுது. சில நேரத்தில் நீங்க கேட்கலாம், குருதான் ஏற்கனவே ஞானம் அடைஞ்சிட்டாரே, ஏன் நாம் இருவரும் சேர்ந்து அடைய வேண்டும் கேட்கிறாரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஞான அனுபூதி அல்டிமேட் பட் நாட் ஃபைனல். அதனால அந்த அல்டிமேட்டை சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் முறையாகவும் சரியாகவும் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஞானம் மலருகின்றது. பெண் பூப்படைந்து தாயாக மாறுவதற்கான எல்லா தகுதியும் பெற்றிருந்தாலும், திருமணம் ஆகியிருந்தாலும், கர்ப்பமே உற்றிருந்தாலும், ஆரோக்கியமான நல்ல குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதுதான் தாயாக மாறுகின்றாள். அப்பொழுதுதான் அவள் முழுமையடைகின்றாள். அதே போல சீடன் ஞானமடையும் பொழுதுதான் ஒரு குரு முழுமையடைகின்றார். அவர் ஞான அனுபூதி பெற்றிருந்தாலும் அந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிப்பதற்கான சக்தி, தெளிவு, தீட்சை, அவிச்சின்ன குரு பரம்பரையின் உத்தரவு இவை அனைத்தும் பெற்றிருந்தாலும், பரம்பொருளும் அவிச்சின்ன குரு பரம்பரையும் ஆசி கொடுத்திருந்தாலும், இந்த ஞான ரசவாதத்தை அவர் நிகழ்த்த ஆரம்பித்து இருந்தாலும், சீடன் ஞானமடையும் பொழுதுதான் குருவே முழுமையடைகின்றார். அதனாலதான் இந்த ஞான ரசவாதம் முழுமையடையட்டும் என்று சீடனும் குருவும் சேர்ந்து பரம்பொருளை பிரார்த்திக்கின்றார்கள், வேண்டுகின்றார்கள். இதனால் எல்லா நன்மைகளும், சக்தியும், தேஜஸும், ஞான ஒளியும், எல்லா நன்மைகளும் நமக்குள், நம் எல்லோருக்குள்ளும் பொங்கட்டும் என்று பரம்பொருளை நோக்கி பிரார்த்திக்கின்றோம்.